السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நற்குணங்களுக்கும் பல தகுதிகளும் திறமைகளும் உடையவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் தங்களுடைய வாழ்நாளில் நுபுத்துவத்திற்கு பிறகு மக்களோடு வாழக்கூடிய அந்த நிலையில் பல்வேறு சிறப்பான முறையில் மக்களை வழிநடத்தினார்கள். ஆன்மீகத்தையும் அருட்பெரும் குணங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். உன்னதமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள். பெரும் புரட்சி செய்தார்கள். அவர்களிடத்தில் பல திறமைகள் இருந்தது. அவர்களிடத்தில் இருந்த மிக அற்புதமான ஒரு திறமை அனலிட்டிக்கல் ஸ்கில், பகுப்பாய்வு திறன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பகுப்பாய்வு திறன் அனலிட்டிக்கல் ஸ்கில்லை வைத்து அதை பயன்படுத்தி முடியாத காரியத்தை முடித்து காட்டிய சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பகுப்பாய்வு திறன் என்பது தெரிந்த தகவல் மூலம் தெரியாத தகவல்களை அறிந்து கொள்வது. இதற்குத்தான் பகுப்பாய்வு திறன் என்று சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இந்த அனலிட்டிக்கல் ஸ்கில், பகுப்பாய்வு திறனின் மூலம் சாதித்து காட்டிய ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போம். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ரு நோக்கி தனது தோழர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டார்கள். பத்ருடைய கிணற்றை அடைந்தவுடன் அங்கு முகாமிட்டார்கள். தன்னை தாக்க குறைஷிகளில் பெரும்படை வருகின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆனால் அந்த படையில் எவ்வளவு மக்கள் வருவார்கள், எண்ணிக்கை எவ்வளவு என்பது அவர்களுக்கு தெரியாது. குறைஷிகளுடைய படையைச் சேர்ந்த உக்குபாவினால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு அடிமை, அந்த மனிதரை சஹாபாக்கள் மடக்கி பிடித்தார்கள். அவரிடம் குறைஷிகளின் படைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை, எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டார்கள். ஆனால் அவர் எண்ணிக்கையை சொல்லவில்லை. எனவே சஹாபாக்கள் அவரை அடித்து எண்ணிக்கையை கேட்ட பொழுதும் அவர் அதை சொல்ல மறுத்துவிட்டார். அந்த நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வரப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனிடத்தில் குறைஷி படைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டார்கள். அதற்கு அவர் சொல்லவில்லை, சொல்ல மறுத்துவிட்டார். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அடிக்கவில்லை. இங்கேதான் தன்னுடைய அந்த பகுப்பாய்வு திறன் அனலிட்டிக்கல் ஸ்கில்லை பயன்படுத்துகிறார்கள். பாருங்கள், அந்த நபரிடத்தில் நீங்கள் உண்பதற்காக எத்தனை ஒட்டகங்களை அறுக்கப்படுகிறது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர் 10 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி படையில் மொத்தம் 1000 நபர்கள் இருக்கிறார்கள், ஏனென்றால் ஒரு ஒட்டகத்தை 100 நபர்கள் சாப்பிடலாம் என்றும் 10 ஒட்டகம் என்று சொன்னால் 1000 பேர் சாப்பிடலாம் என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 904வது ஹதீஸாக. ஆங்கிலத்தில் எடுத்து பார்ப்பீர்கள் என 948 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அடித்து பெற முடியாத பதிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த பகுப்பாய்வு திறனின் மூலமாக அவர்கள் 1000 நபர்கள் என்று அறிந்து கொண்டு
யுத்தங்களை வகுத்து அந்த பத்ர் களத்திலே வெற்றி பெற்றார்கள். சஹாபாக்கள் எவ்வளவோ அடித்து கேட்டும் பதில் கிடைக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக கேட்டும் பதிலில்லை. இனி அவ்வளவுதான் என்று நபி அவர்கள் விடவும் இல்லை. அறிவுபூர்வமான முறையில் அந்த பதிலை பெற்றுக்கொண்டார்கள். அருமை தோழர்களே, நண்பர்களே, இனிமேல் வேறு வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல அறிவுபூர்வமாக சிந்தித்து வாருங்கள். அல்லாஹ் நாடினால் நமக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.